இவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? இந்த புதன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி சூரியனோடு புதன் இணைகிறாரு. இந்த இணைவின் காரணமாக 13/2/2024 பிறகு மேசராசிக்கு ஏற்பட போகும் விபரீதம் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் செவ்வாயும், கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு. அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் 3, 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு. புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் இவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்பு ஸ்தானம் என்பது 2ஆம் பாவம், ஆரம்ப கல்வியை குறிப்பது 4ஆம் பாவம், உயர்கல்வியை குறிப்பது 5ஆம் பாவம், மேல் கல்வியையும் 9ஆம் பாவம், ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது சுத்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது. ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, புதன் மனநிலை பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண் மலட்டுத்தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்களை புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படலாம். சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும். செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும். சூரியனோடு சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப இந்த இடங்களில் சந்திக்கும் போது எண்ணற்ற நன்மைகளையும் ஒரு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவார். அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் 1ஆம் இடத்தில், அதாவது ஜென்மத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வி ஏற்படுத்துவார். 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கு பேச்சும், 3ஆம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை, ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும் உண்டாகும். 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்து கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்க தாய் மாமனுக்கு தொல்லைகள், உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும். 6இல் இருக்க கல்வி தடைப்படும். புதன் 7ஆம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மூலம் செல்வம் உண்டாகும். 8ஆம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள், நல்ல மக்கட்பேறு உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம், கலைகளில் நாட்டம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம் ஏற்படும். 11ஆம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். 12இல் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும். சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புதனுக்கு என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அள்ளித்தன்மையுடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில்
தங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது, உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன். மொழிகளில் தமிழ் மொழியையும், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கல். புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும். பஞ்சபூதங்களில் வாயுகிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் திகழ்கிறார். மகாவிஷ்ணு அதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பாரு. உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். இது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய 5 யோகங்களில் பத்திர யோகமும் உண்டு. இந்த பத்திர யோகம் பெற்றவர்கள் ராஜயோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாகவோ அல்லது எழுத்துத்துறையின் மூலமாகவோ அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். மிக பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்பராசியில் சனி மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் புதன் இந்த காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் செல்லுகிறாருங்க. இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களில் சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால எதிர்பாராத பணவரவு ஒன்று இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் கொண்டு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறினாலும் சுகத்தில் எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்த மாட்டாருங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. லாபஸ்தானத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பிறப்பதற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. மொத்தத்துல மிதுன ராசியினருக்கு இந்த புதனுடைய கும்பராசி சஞ்சாரத்தினால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம சூரியனும் செவ்வாயும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. சகோதர உறவுகள் தேவையற்ற மன அழுத்தத்தை தரலாங்க. வழக்குகள் மனசோர்வை தருங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை அம்பாளையும் புதன்கிழமை பெருமாளையும் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.